அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள். இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில் சில வகை பொடிகளை பற்றி பார்க்கலாம். இந்த பொடிகள்லாம் உங்களுக்காக பண்ணி கொடுக்கறது யார் தெரியுமா? எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. பிரியான்னு பேர், மந்தவெளியில் இருக்கா. இப்போ பொடின்னு எடுத்துட்டோம்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் முக்கியமாக நான் ஒன்று சொல்ல வந்துடுறேன். ஹோம்மேட். நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும், ருசியாக இருக்கும். எல்லாம் நம்ம ஆற்றுலையே வீட்டிலையே பண்ணுறதுனால. இப்போ இட்லி பொடி எடுத்துக்கோங்க. இட்லி பொடி இல்லாத நம்மளால் முடியாது. தினம் தேவை, டிஃபன் தேவை. அந்த டிஃபனுக்கு இட்லி பொடி தேவை. இந்த இட்லி பொடி, அதுக்கப்புறம் பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடி அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழம்புக்கெல்லாம் தொட்டுண்டு சாப்பிட்லாம். பருப்பு பொடி ஒன்றும் நம்மளால் கரமுது பண்ண முடியல, பொரியல் பண்ண முடியல அப்படின்னா சாதத்தில் நெய் குத்திண்டு பருப்பு பொடி பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பூண்டு பொடி, எள்ளு பொடி, தேங்காய் பொடி, இதெல்லாமும் நல்லா நெய் குத்தி கலந்து சாப்பிடலாம். அப்புறம் அங்காயப்பொடின்னு ஒன்று. இது ரொம்ப விசேஷமாக சகல விதமான நோயும் தீர்க்கிற பொடி. பிரசவிச்சா, அதாவது குழந்தை பிறந்தா, குழந்தை பெற்றவாளுக்கு இந்த அங்காயப்பொடி பண்ணி போடுவாள். முதல்ல 2 பிடி இந்த அங்காயப்பொடியில் நெய் குத்தி சாப்பிட்டா எந்த வியாதியும் வராதுன்னுட்டு. அதுக்கப்புறம் சிறுதானிய பொடி. இந்த சிறுதானியங்களில் பொடி, இதுவும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி. அடுத்தது கறிவேப்பிலை பொடி. இந்த கறிவேப்பிலை பொடியும் வயிற்று சிக்கல் அத்தனையும் நமக்கு போக்கக்கூடிய பொடி. சரி, இப்போ முக்கியமானது சாம்பார் பொடி, ரசப்பொடி, மோர்க்குழம்பு பொடி. இது 3. இது இல்லாத தினம் நமக்கு சாம்பார் வேணும். குழம்பு பண்ணாமல் முடியாது, ரசம் பண்ணாத முடியாது. இது 2ம் இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும். அதனால் சுலபமாக நீங்கள் பண்ணுறதுக்கு சாம்பார் பொடி, ரசப்பொடி. சரி, என்றைக்கேனா வாரத்தில் ஒரு நாள் மோர்க்குழம்பு பண்ணுவோம். அந்த மோர்க்குழம்புக்கும் நீங்கள் ஊற வச்சு இல்லை அதை வறுத்து எல்லாம் நீங்கள் பண்ணின்னு இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போல்லாம் எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகிறவா, டைமே கிடையாது. அதனால் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக சமையல் பண்ணணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஒரு ஆசை. அதனாலும் ருசியாகவும் சாப்பிட்ணுன்னுட்டு மோர்க்குழம்பு பொடி ரெடிமேடாக இந்த பொடியை போட்டு மோர்க்குழம்பு பண்ணிடலாம். சரி, சண்டேஸில் நமக்கு எதானா ஒரு டிஃபன் சாப்பிட்ணும். இந்த பிசிபேலாபாத் அப்படிங்கிறது இந்த கர்நாடகா ரைஸ். அது இந்த பிசிபேலாபாத் பண்ணுறதுக்கும் பிசிபேலாபாத் பொடி பண்ணி கொடுக்குறா. இதெல்லாம் பொடி வகையாச்சு. இனிமேல் டிஃபன் வகையறா. அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அடையா ஊற போட்டு அரைக்கணும். நம்ம அரைக்கிற சமயத்துக்கு மிக்ஸி ஆஃப் ஆகிட்டா கஷ்டம், கரண்ட் ஆஃப் ஆனால் கஷ்டம். அதனால் உங்களுக்கு சுலபமாக அடை மிக்ஸ் அது பண்ணி ரெடிமேடாக கரைச்சி வச்சுட்டு வாத்துக்கலாம். ரவா தோசை மிக்ஸ், இதுவும் நல்லா மொறுன்னு இந்த ரவா தோசை மிக்ஸும் வாங்கி கரைச்சி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிறுதானிய தோசை மிக்ஸ், இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு டிஃபன் ஐட்டம். பொடியில் மணத்தக்காளி பொடி ஒன்று விட்டுட்டேன். இந்த மணத்தக்காளி பொடி, கறிவேப்பிலை பொடி, அங்காயப்பொடி, இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று தொந்தரவு, அஜீரணம் இதெல்லாம் இல்லாத இருக்கும் நமக்கு. இதெல்லாம் நம்ம காட்டிலையே பண்ணுறதுங்கிறது நம்மளால் இப்போல்லாம் முடியறதில்லை. சரியாக இருக்குது டைம். இந்த மாதிரி ஒரு ஹோம்மேடு பண்ணுறா அப்படின்னாக்கா நீங்கள் ரெடியாக அதை வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுலபமாக இருக்கும். அவளுடைய ஃபோன் நம்பர், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் வேணும்னா அவளுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
கிட்ட இருக்கிறவா நேரில் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் அவள் ஃபோனில் அவள் இன்னும் என்னென்னலாம் பண்ணுறா, என்னெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு உபயோகமான ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆசையில் உங்களுக்கு சொல்கிறேன். காலத்தில் ஒரு தொழிலுங்கிறது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டார் சொன்னார். அது மாதிரி நம்ம கையில் நம்மளே பண்ணி நம்ம சம்பாதிச்சோம்னா அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? குடும்பத்துக்கும் நமக்கு உதவியாக இருக்கும். மற்றவா வயர் நிறையும் போது வாழ்த்தும் போது அதுவும் மன நிறைவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிதானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.